வெற்றிவேல் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். நம்பிக்கையோடு தானே இந்த அப்பன் முருகனின் வேலை தொற்றுக்க. கண்டிப்பா நீ கேட்டதையும் என்னிடம் விரும்பி வேண்டியதையும் இன்றே இந்த அப்பன் முருகன் உனக்காக நடத்தி கொடுத்துறேன். நீ எப்போது என்ன முழுசா நம்புறியோ அப்போதுதான் என்னால உனக்காக வந்து வேலை செய்ய முடியும். நீ மனம் தளரும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும் தூக்கி நிறுத்தவும் உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். நம்பிக்கையோட விடாமுயற்சி செய்யக்கூடிய உனக்கு இந்த அப்பன் முருகன் வழி காட்டாம விட்டுட மாட்டேன். என் மேல நம்பிக்கை வச்சீனா உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன்னு செல்லமே. என்ன நடந்தாலும் நீ தளர்ந்து போகாம என் மேல நம்பிக்கையோட இரு. எது நடந்தாலும் அதை நினைச்சு கவலைப்பட்டு குழம்பிக்கிட்டே இருக்கிறதால வாழ்க்கை மாறிடாது. எந்த சூழ்நிலையில யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதை நீ கத்துக்கிட்டீன்னா வாழ்க்கை ரொம்ப சுலபமா மாறிடும் செல்லமே. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றதை தெரிஞ்சுக்காத வரைக்கும், அதை கத்துக்காத வரைக்கும் உன் வாழ்க்கைக்கு நீயே எதிரியாக மாறிடுவ. அதாவது யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம எதையாவது பேசி வச்சு நீயே சண்டைகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்குறது தான் சொல்றேன். யார்கிட்ட எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கணும், அளவா பேசணுன்றதுல நீ தெளிவாக இரு. எதிராளிகளும் பகைவர்களும் உனக்கு எதிராக 1000 சூழ்ச்சி வேலை செஞ்சாலும் இந்த அப்பன் முருகனிடம் அதெல்லாம் எடுபடாது. எல்லாத்தையும் உனக்காக நான் சரி செய்கிறேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது யார்கிட்டையும் போய் சண்டை போடவோ வாதவடவோ விவாதிக்கவோ அவசியமே இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுக்குறேன். கர்மாக்களை எல்லாம் ஒரு சட்டை போலதான் நீ போட்டுக்கிட்டு இருக்க. கர்மாக்கள் உன்னை சுத்தி தான் இருக்கு. ஆனாலும் இந்த பழைய கர்மாக்களை எல்லாம் தீர்த்து வச்சு நீ நிம்மதியா வாழும்படி நான் செய்கிறேன். புது கர்மாக்களை நீ சேர்த்துக்காத. புதுசா எதுவும் தப்பு செஞ்சோ பொய் சொல்லியோ பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டு கர்மாவை சேர்த்து வைக்காம தெளிவோடும் நல்ல எண்ணங்களோடையும் நீ இருந்திரியன்னு சொல்லவே. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் உதாசீனம் செய்யாமல் இருப்பது உனக்கு நல்லது. போனதை விட்டுடு. இருக்கிறத வச்சு மிச்சமுள்ள வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழத் தொடங்கு. உன் வாழ்க்கை பயணத்தில் நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது நிறைய செய்ய போறேன். இன்னும் நிறைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் உனக்காக கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்படாத. என்னை யாரும் ஏமாற்றக்கூடாதுன்னு யாராவது நினைச்சாங்கன்னா அப்போதுதான் அவர்களுக்கு ஏமாற்றம் வரும். கர்மா அப்போதுதான் சரியாக அதோட வேலையை செய்யும். அதனால நீ யாரையும் ஏமாத்தவோ யாருக்கும் கெடுதல் நினைக்கவோ வேண்டாம். எப்போ நீ ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அப்போது அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வாழ்க்கைங்கிறதே எதிர்பாராத பல விஷயங்களை கொண்ட ஒரு சூட்சுமமான விஷயம்தானே. காலமும் நேரமும் எப்படி இருந்தாலும் நீ தேவையில்லாம மனக்காயங்கள் கொண்டு வருத்தப்படாதே. உன் மனக்காயங்களையும் உன் மனசுல இருக்க வருத்தங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே நான் இருக்கேன். எப்போதுமே எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கைய ஆள் மனசுல நீ ஆழமா உறுதியா வச்சுக்கோ. விதியே உனக்கு எதிராக தடையாக இருந்தாலும் உன் நம்பிக்கை நிச்சயமாக உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கான சந்தோஷமான நல்ல மாற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியா வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த நிலையில நீ இருந்தாலும் உன் நிலைமை எப்படி மாறினாலும் உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்த உன் அப்பன் முருகன் இருக்கேன்னு செல்லமே. நீ நினைக்கிறது நல்லதா இருக்கும்போது நடப்பதுவும் நல்லதாகவே இருக்கும். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வச்சு என் அருளால நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையை ஒவ்வொருவரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா வாழலாம். ஆனா ஒருபோதும் அடுத்தவங்க மனசை நோகடிச்சோ காயப்படுத்தியோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தியோ
அழிவுக்கோ காரணமா இருந்துடக்கூடாது. நீ நல்லா இருக்கிறது உன் விருப்பம், உன் உரிமை. ஆனா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேறு யாரையும் கஷ்டப்படுத்தவோ கலங்க வைக்கவோ கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு. ஒரு நல்ல பதிலை உன்னால சொல்ல முடியாத போது, பேச முடியாத போது, யோசிக்க முடியாத போது எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துரு. சில கேள்விகள் உனக்கு புரியாத போது, சில கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாத போது அமைதிதான் சரியாக இருக்கும். ஆசைப்படுற அனைத்தையும் அடையணும்னு நினைக்காம சில விஷயங்களை ரசிப்பதோடு நிறுத்தி கொள்வதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியா இருக்கும். எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்படாத. எது கிடைக்குதோ அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு, கிடைக்காதத கிடைக்குன்ற நம்பிக்கையோட பொறுமையாக ரசிச்சு வாழ கத்துக்கோ என் செல்லமே. ஒரு விஷயம் நீ ஆசைப்பட்டு கேட்டும் அது உனக்கு கிடைக்காம தாமதம் ஆகுதுன்னா அதுவும் ஒரு வகையில ஆசீர்வாதம் தான். உன்னை ஆசீர்வதிக்கவும், உன்னை நல்லபடியா வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. நீ இல்லாத இடத்துல கூட உனக்கு மரியாதை கொடுத்து பேசுறாங்கன்னா அதுதானே நல்ல மனிதர்களுக்கு அடையாளம். அதுதான் நீ நல்ல பிள்ளையா வாழ்ந்ததற்கும் அடையாளம். நீ இருக்கும்போது மனிதர்கள் நல்லா பேசுறது முக்கியமல்ல, நீ இல்லாத போதும் யார் உனக்கு மரியாதை கொடுத்து நல்லபடியா பேசுறாங்களோ அவங்க தான் நல்ல மனிதர்கள். அவங்களுடைய நட்பும் உறவும் மட்டும் கூட உனக்கு போதும் என் செல்லமே. உன்னை சுத்தி நடக்கிறது எல்லாமே ஒரு மாயைதாங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோ. ஏன்னா எது எப்போது உன்னை விட்டு போகும், காணாம போகும், கலைஞ்சு போகும்னு சொல்ல முடியாது. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே சரியா முழுசா நிரந்தரமாவே நிலையானதா இருந்துரும் சொல்ல முடியாது. எது வருதோ ஏத்துக்கணும், எது போகுதோ அதை அப்படியே விட்டுடணும். நீ செய்யற முயற்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீ நினைச்சது நடக்காம போகுது, நீ ஆசைப்பட்டது கிடைக்காம போகுதுன்னா அதுக்கு கண்டிப்பா நான் தான் காரணமா இருப்பேன். ஏன்னா நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்யற, ஆசைப்படுறங்கிறதுக்காக கெட்டதை உன் கையில் கொடுக்க முடியாதல்லவா. உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் என் விருப்பத்தின்படி உனக்கு நல்லதுதான் நான் கொடுப்பேன். ஏதோ உனக்கு நீ கெட்டதுக்கு ஆசைப்பட்ட, உனக்கு பொருந்தாத, உன் வாழ்க்கைக்கு சரிவராத விஷயத்தை விரும்புறதுக்காக அதை நான் உனக்கு கொடுத்துட மாட்டேன். என் விருப்பம் எப்போதுமே நீ நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ கேட்டதையும் கூட உனக்கு தராமல் நான் தடுப்பேன் என் செல்லவே. காலமும் நேரமும் தினமும் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு வாழ்க்கை நீ சரியாக சந்தோஷமா வாழ தயாராகு. முன்பு இருந்ததை விட இப்போ காலமும் நேரமும் மோசமாக, கலியுக காலமாக மனிதர்களை எல்லாம் மோசமானவர்களா மாற்றி வச்சிருக்கு. இனிமேலாவது நீ கொஞ்சம் கவனமா இரு. உன்னை தேற்றி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியா வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. என் அருளால உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையும் கூட நானே செய்வேன் என் செல்லமே. எல்லார் வாழ்க்கையிலையும் எப்போதும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தர் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்குன்னா நாளைக்கு இன்னொருத்தர் வாழ்க்கை நல்லா இருக்கும். காலம் மாற மாற எல்லாமே கண்டிப்பா மாறும். உன் நிலைமையும் நிச்சயமா மாறி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியா வாழதான் போற. என்ன ஒண்ணு நடக்கிறது எல்லாத்துக்கும் ஏற்றாற் போல நீ உன்னை பக்குவப்படுத்திக்கணும். என்ன நடந்தாலும் அதை நான் உன் நன்மைக்காக, நல்லதுக்காகவே செய்கிறேன்ற புரிதலோட பொறுமையா இருக்க கத்துக்கோ என் செல்லமே. உனக்கு எதிராக யாரு என்ன செஞ்சாலும் அதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். உன்னை படைச்ச நானு எனக்கு இல்லாத ஆற்றலா அந்த மனிதர்களுக்கு இருந்து விட போகுது. நான் எப்போ வேணாலும் உன்னை காப்பாத்தி உன் கலக்கத்தை போக்கி உன்னை கரை சேர்த்துருவேன். உனக்கு எதிராக மனிதர்கள் செய்யும் விஷயங்களை நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. எதையுமே அடுத்தவங்க சொல்லும்போது, அதை நீ எதிர்த்து பேசும்போது உன்னை எதிரிகளாக தான் பார்ப்பாங்க, கெட்டவன்னு சொல்லுவாங்க. இதுவே யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீனா, அதை செஞ்சீனா உன்னை நல்லவன்னு இந்த உலகம் சொல்லும். ஆனால் எப்போ எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறியோ அப்போதே உனக்கு கெட்டவே மோசமானவன்னு இந்த உலகம் முத்திரை குத்தவே செய்யும் என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் நீ யாரு, நீ எதுக்காக செய்கிற, எதுக்காக செய்கிற, என்ன செய்கிறன்னு உனக்கு தெளிவான புரிதல் இருந்தால் போதும். இந்த உலகத்தில்
எந்த மூளைக்கு போய் நீ தேடினாலும் நிம்மதிங்கிறது கிடைக்கிறது அவ்வளவு சுலபமானதாக இருக்காது. உன் ஆசைகளை குறைச்சிக்கிட்டு வாழ்க்கையை நிம்மதியா வாழ முயற்சி செஞ்சினா மட்டும்தான் நிம்மதி உனக்குள் இருந்து வெளிப்படுவதை உன்னாலேயே உணர முடியும். இங்க இருக்க மனிதர்கள் எல்லாரும் மனசுல ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறவங்களா இருக்காங்க. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக வைத்து பேசும் இந்த உறவுகளின் நட்பு உனக்கு வேண்டாம் என் செல்லமே. யாரு நல்லதையே நினைச்சு நல்ல விதமாவே பேசுறாங்களோ அவங்கள மட்டும் உன் கூட வச்சுக்கோ. சில பழக்கங்களை தவறுன்னு தெரிஞ்சும் கூட உன்னால தடுத்து நிறுத்த முடியல தானே. ஏன்னா பல விஷயங்களை நீ தொடர்ந்து செஞ்சு செஞ்சு அது உன் வாழ்க்கையில பழக்கமாவே மாறிடுச்சு. எந்த பழக்கத்தையும் சரியான நல்ல பழக்கமா வச்சுக்கோ. தேவையில்லாதது கெட்டது மோசமானதுன்னு தெரியும் போது அதை தடுத்து நிறுத்துவதுதான் உனக்கு நல்லது. உன் வாழ்க்கையில நல்ல பக்குவத்தை கொடுத்து உனக்கு மன வலிமையும் கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ சம்பாதிக்க வேண்டியது பணத்தை மட்டுமல்ல, நல்ல பேரை சம்பாதி, நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சுக்கோ, நல்ல மனிதர்களை சேர்த்து வச்சுக்கோ, நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு விலகி போக அனுமதிக்காதே. எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் உன்னை விட்டு விலகாத நல்ல உறவுகள் உன் கூட இருக்கும்போது அதன் மூலமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். துணிச்சலும் தைரியமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில உயர்வையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியா நான் வாழ வைக்கிறேன். எல்லாரும் உன்னை பத்தி உயர்வாக நினைக்க போறாங்க. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகானதாக மாறும், அற்புதமான வாழ்க்கையாக மலரும். உன் குடும்பத்துக்காகவே ஓடி ஓடி உழைச்சு சம்பாதிச்சு உனக்கு ஆசைப்பட்டதை கூட செஞ்சுக்காம தியாகமாக வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் நான் மகிழ்ச்சியான மன நிம்மதியான அமைதியான வாழ்க்கைய கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன்.